கேஎஃப்சி விசஸ் பாபாய் ஆஃபர் கொடுப்பாங்க வெனஸ்டே ஆஃபர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெனஸ்டே ஆஃபர்ஸை 2 பேர்கிட்ட இருந்து ஒரு 700 பட்ஜெட்டில் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம மேலே குற்றமாயிடும். இப்போ அடிப்போம். ஏற்கனவே உன் மேலே கேஎஃப்சி மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆக்சுவலாக பாபாய்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரௌடே கம்மியாக இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா கேஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா ஜேன்னு இருக்குது. ஒரு ஆசைக்கு ஒரு 4 பீஸ் சாப்பிட்டோம்ப்பா. ஏன்னா நம்மளும் கொஞ்சம் உடம்புலாம் குறைக்கணுன்ற ஒரு ஃபோக்கஸ்லாம் இருக்கும். கேஎஃப்சி விசஸ் பாபாய் இவங்க 2 பேருமே வெனஸ்டே ஆனால் ஒரு நல்லது பண்ணுவாங்க, ஆஃபர் கொடுப்பாங்க வெனஸ்டே ஆஃபர்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய மனசு, பெருமையாக சொல்லுவேன். ஸோ அந்த வெனஸ்டே ஆஃபர்ஸை 2 பேர்கிட்ட இருந்து ஒரு 700 பட்ஜெட்டில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க கொடுக்குற அந்த ப்ரைஸுக்கு டேஸ்ட்டு, குவாலிட்டி, குவான்டிட்டி எல்லாமே ஒர்த்தானு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். வாங்க போய் பார்த்துடலாம். வெனஸ்டே ஆஃபர் வந்து உள்ள என்னன்னு பார்க்கலாம். டைனிங் போயிட்டு வெனஸ்டே எக்ஸ்க்ளூசிவ்ல இதை நான் ஏற்கனவே செக் பண்ணி வச்சுருந்தேன். 619 ரூபா. இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு வேல்யூ ஃபார் மணி மாதிரி இருந்துச்சு. டேக்ஸ்லாம் சேர்த்து 650 ரூபா வருது. வந்துச்சுப்பா வெனஸ்டே ஆஃபரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 619 ரூபாய்க்கு என்னென்ன வந்துருக்குன்னா, ஒரு மொஜிட்டோ, ஒரு ரெகுலர் பெப்சி, 2 ரெகுலர் ஃப்ரைஸு, 6 பீஸ் ஆஃப் ஹாட் விங்ஸு, 2 லெக்கு, 7 பீஸ் ஆஃப் பெரி பெரி, இவ்வளோ ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வெனஸ்டேனாலே இவ்வளோ தாராள மனசு வர்றதுக்கு காரணம் கிளியரன்ஸ் சேல். இருக்கிற பழைய சிக்கன்லாம் தள்ளி விடுவாங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன விடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம மேலே குற்றமாயிடும். சரி, ஓகே. அதனால் வந்து நிறைய கிளியரன்ஸ் சேல் பண்ணுவாங்க மேபி அப்படின்னு என்னோட தாட்டு. இவங்க எதுவும் சொல்லலை. அதனால தான் வந்து இவ்வளோ கம்மி ப்ரைஸுக்கு வந்து கிடைக்குது. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மெயினாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெரிய பெரிய ஸ்ட்ரிப்பு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. டேஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட்டு விங்ஸ் பார்க்கலாம். விங்ஸும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சாரி, விங்ஸ் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக ஃபீல் ஆகலை. இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணதுனால டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. இது அதே மாதிரி லெக்கு பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேன். இது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண மாதிரி இருக்குது. இது சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக சிக்கன் பீஸ்லாம் நல்லா தான் இருக்குது. நான் சாப்பிட்ட 3 சிக்கனில் எனக்கு வந்து ஸ்ட்ரிப்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ண மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு இதுதான் பெஸ்ட்டாக ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் ஆவரேஜாக தான் ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மொஜிட்டோ, நெக்ஸ்ட்டு பெப்சி. ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கு. இவன் கூட சேர்ந்தானா அப்படி ஒரு ஜோடி பொருத்தம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டும். ஓகேவா? ஸோ 619 ரூபா ஓவராலாக டேக்ஸாக சேர்த்து 650 ரூபாய்க்கு இவ்வளோ ஐட்டம் வருது. 2 பேர் சாப்பிட்லாம் வயிறு ஃபுல்லாக. 3 பேர் சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சு விட்டாச்சு. ஆக்சுவலாக இப்போ அடிப்போம். ஏற்கனவே உன் மேலே கேஎஃப்சி மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னா, இந்த காம்போக்கு ஒரு 3.2 கொடுப்பேன். எதனாலனா ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்தாங்கல்ல, அதே கண்டிஷனில் சிக்கனை ஃப்ரை பண்ணி அந்த பெரிய பெரிய தீவி கொடுத்துருந்தாங்கன்னா மிச்சம் டாப் நாச்சாக இருக்கும். மிச்சம் அந்த லெக்கு அண்டு விங்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி கருகிற ஸ்டேஜில் கொடுத்துட்டாங்க. ஸோ அது சாப்பிடும் போது கொஞ்சம் அடடா அது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், மொஜிட்டோ, பெப்சி எல்லாமே ஓகே. ஸோ வந்து 3.2 இந்த காம்போக்கு. பாப்பாய்ஸ் போயிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இவங்களோட காம்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வர்த்தாவத்து இல்லையானே. அவங்க செக் பண்ணிடலாம். இவங்களுக்கு வெனஸ்டே ஆஃபருக்குள்ளே போயிட்டு 599 நம்ம 650 ரூபாய்க்குள்ளே தான் பார்க்கணும். கரெக்டாக ஒரு 700க்குள்ளே பார்த்தோன்னா இது மட்டும் தான் வரும். 24 பீசஸ் ஆஃப் போன்லெஸ் விங்ஸ் பக்கெட் வருது. டேக்ஸோட 629 ரூபா வருது. ஆக்சுவலாக பாப்பாய்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரௌடே கம்மியாக இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா கேஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா ஜேன்னு இருக்குது. எந்த கேஎஃப்சியில் போனாலும் சரியான க்ரௌடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும் ஒரு இந்த இவ்வளோ பெரிய பிரான்ச்சில் ஒரு 5-6 பேர் மட்டும் தான் இருக்கும். இத்தனைக்கு இவங்களும் வெனஸ்டே ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. பட் ஏன் கூட்டம் வர மாட்டேன்னு தெரில. பட் மேபி டேஸ்ட்டு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் ஏன் கூட்டம் வரலன்னு. ஆக்சுவலாக நம்ம வந்து ஆர்டர் பண்ணது வந்தாச்சு. 630க்கு ஒரு 6 ஃப்ளேவர் சிக்கன் கொடுக்குறாங்க. 24 பீசஸ் சிக்கன் தராங்க இவங்க. அவங்க கொடுத்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கோக்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம போன பட்ஜெட்டில் 600 to 700 பட்ஜெட்டில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அந்த பட்ஜெட்டில் பார்த்தோன்னா இது மட்டும்தான் இருக்குது. அதை தாண்டி போனால் அதிகமாக இருக்குது ப்ரைஸு. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தானு சாப்பிட்டு பார்த்துடலாம்.
கேஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஒரு பைட்டு தான் சாப்பிட்டேன், ஒரு பீஸ் தான் சாப்பிட்டேன். மற்றது எல்லாமே நம்ம தம்பி அடிச்சுட்டு நவுத்திட்டான். ஸோ நம்ம இங்கே சாப்பிட்ணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி சாஸி சிக்கன்ஸ்லாம் அவ்வளோ பிடிக்காது. ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரைடு சிக்கன் வந்து ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த 24மே போன்லெஸ் விங்ஸு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் சில்லிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், சிக்கன் எல்லாமே பயங்கரமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு பைட்டு போயிட்டேன், ஏன்னா ரொம்ப பசி. இவங்க வந்து இந்த காம்போவில் ஒரு கோக் ஆட் பண்ணலாம், ஏன்னா தேவைப்படுது அது சாப்பிடும் போது. செகண்டு வுட்ஸ் ஸ்மோக்கு. அதுக்கு முன்னாடி இது உள்ளே நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உள்ளே புல்லுலாம் எதுவுமே இல்லை. இதையும் ஒரு பைட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு கிளாசிக் ரான்ச். இந்த பீசஸ் உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா பீசஸ் எப்படி இருக்குது? நல்லாயிருக்கா? நல்லாயிருக்கு. பைட்டு போயிடலாம். அது ரெண்டுத்தோட டாப் நாச்சாக இருக்குது. காரணம் இந்த மேலே போட்டிருக்க அந்த ஒயிட் சாஸ் தான் வேறு லெவல் ஃபீல் தருது. நெக்ஸ்ட்டு பெப்பர் பாபிக்யூ. பாருங்கள், இது மட்டும் சிக்கன் ஏதோ வித்தியாசமாக இருக்குது. மேபி அது ஃப்ரைடான இடத்துல அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டு பார்த்தலாம். ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த ஃப்ரைடு சிக்கன் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த சாஸ் ஆட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட்டு கொரியன் போயிடலாம். வா, நல்லா ஸ்பைஸியாக இருக்குது கொரியன். நெக்ஸ்ட்டு ஹாட் அண்ட் ஸ்வீட்டு. இந்த சாஜி டைப்பில் எனக்கு ஹாட் அண்ட் ஸ்வீட் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி இந்த ஃப்ரைட் டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக் ரான்ச் சூப்பராக இருக்குது. ஒரு ஆசைக்கு ஒரு 4 பீஸ் சாப்பிட்டோம்ப்பா. ஏன்னா நம்மளும் கொஞ்சம் உடம்புலாம் குறைக்கணுன்ற ஒரு ஃபோக்கஸில் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்லாம் வந்து கம்பாரிசன் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேயும் ஃபுல்லாக சாப்பிடுவேன், இங்கேயும் ஃபுல்லாக சாப்பிடுவேன். இப்போலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டு மட்டும் நல்லா மைண்டில் ஏற்றிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆசைக்கு ஒரு 4-5 பீஸ் சாப்பிட்டேன். நான் சாட்டிஸ்ஃபைடு. இதெல்லாம் வந்து ஜப்பானுக்கும் என் பொண்டாட்டிக்கும் பார்சல்லுங்க. இவங்கள பற்றி இப்போ நான் சொல்லிடுறேன். சிக்கனோட டேஸ்ட் வைஸ், குவான்டிட்டி வைஸு, குவாலிட்டி வைஸு எல்லாமே வந்து பாப்பாய்ஸ் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இவங்ககிட்ட ஒரே ஒரு குறை மட்டும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, குடிக்கிறதுக்கு ஒரு வாட்டரோ இல்லைனா ஒரு மொஜிட்டோவோ இல்லைனா ஒரு பெப்சியோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்கலாம். அது எனக்கு தெரிஞ்சு பெட்ரு வாட்டர் கொடுத்துருந்தா கூட சாட்டிஸ்ஃபைட். கேட்டால் கொடுப்பாங்க. பெட்ரு வந்து ஒரு மொஜிட்டோ கொடுத்துருந்தா கூட சாட்டிஸ்ஃபைட், நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் தான் இந்த காம்போவில் வந்து எனக்கு ஒரு குறை. ஏன்னா மிச்சம் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக எனக்கு வந்து இங்கே திருப்தியாக இருக்குது. அங்கே வந்து என்னென்னா ஒரு 15 பீஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 6, 7, 12, 13, 15 பீஸஸ் சிக்கனு. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரில. தேவையில்லாத சும்மா கடமைக்கு கொடுத்து வச்சிடறாங்க. மொஜிட்டோ ஒன்று, ஒரு பெப்சி ஒன்று. அதுக்கு வந்து 650 ரூபா ஆகுது. இங்கே பீஸஸ் சிக்கன் வைஸ் அதிகமாக கொடுத்துட்டு 630 ரூபா வாங்குறாங்க. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் அதோட இது பெட்டராக ஃபீல் ஆகுது சாப்பிட்ணுன்னா. இங்கே வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 பேர் கூட ஓரளவுக்கு திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். வயிறு ஃபுல்லாக சாப்பிட முடியாது, ஓரளவுக்கு ஒரு 3 பேர் வந்தாங்கன்னா திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். இதெல்லாம் கொஞ்சம் லிமிட்டடாக சாப்பிடுங்க. என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிடுங்க, எப்போவுமே சாப்பிடாதீங்க. உங்களுக்காக நான் சாப்பிட்டு என் உடம்பு வருத்தி சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ப்ரொமோஷன்லாம் இல்லை, துட்டு கொடுத்து தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இது வந்து நான் 5க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னா, ஒரு பெப்சி, மொஜிட்டோ அதெல்லாம் இல்லாதனால ஒரு 3.8 கொடுப்பேன். இதுக்கு எனக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு திருப்தியாக இருந்துச்சு இதுக்கு. ஏன்னா ஏன் இதை வந்து இந்த கான்செப்ட் எடுத்தேன்னா, வெனஸ்டே ஆஃபர்னாலே அந்த குவாலிட்டி ஆஃப் சிக்கன் சரி இருக்காது, எல்லாம் வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ்க்காக பண்ணுறாங்க அப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் உண்மையில் அந்த மாதிரி சிக்கனோட குவாலிட்டியில் கை வைக்கிறாங்களா அப்படிலாம் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் அந்த மாதிரி பண்ணல. குக்கிங்கில் தான் அங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இவங்களும் வந்து அந்த மாதிரி பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. நானும் வந்து உடச்சி பார்க்குறேன். உள்ளேருந்து ஒரு புழு குட்டி எட்டி பார்க்கட்டும், ஒரு மாதிரியா கான்ட்ரவர்சி ஆகட்டும்னு நினச்சேன். எதுவும் ஆகலை. ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி சொல்கிறேன், எப்பயும் சொல்கிறேன். இதெல்லாம் எப்போ நான் ரேண்டமாக சாப்பிடுங்க, எப்போயுமே சாப்பிடாதீங்க. ரொம்ப தண்ணி தேவை மாதிரி. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.